Hi friends, welcome back to Vijis school cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்த மட்டன் குழம்பு ரெசிபி குயிக்காக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா பவுடர் நாம் அரைக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய்லாம் தேவையில்லை, நம்ம ட்ரையாக தான் அரைக்க போகிறோம். ஒரு 6 காஞ்ச மிளகாயை இதை மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது காஞ்ச மிளகாய் நல்லா வறுந்ததும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. அது கூடயே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். தனியாவையும் நல்லா வறுத்து எதுவுமே தீயாமல், அதாவது கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அது கூடயே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னொரு ஸ்பூனும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வறுத்ததும் இது கூட ஒரு 2 பட்டை, ஒரு 3லேருந்து 4 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து இதையும் அந்த பிளேட்டில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலா பவுடரை நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இதை மட்டன் குழம்புல மட்டும் இல்லை, சிக்கன் குழம்புல, மட்டன் தொக்கு, சிக்கன் தொக்கு, இது மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் எது இருந்தாலும், அதாவது மீனை தவிர வேறு எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்து செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 2 பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, கூடவே கொஞ்சமாக கல்பாசி, இதை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒன்று சேர நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா ஒரு 3/4 பதம் வதங்கினதுக்கப்புறம், அதாவது 3/4 பதம்னா இப்படி தான் இருக்கும், மேலே கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா அடிப்பிடிக்காமல் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி அந்த மேலே இருக்கிற தோல்லாம் நல்லா சுருங்கி தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாகவே ஒன்று சேர நம்மளுக்கு வதங்கி கொடுத்துரும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் காரத்துக்காக 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூளாக இருந்தால் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்ததாக நாம் ஏற்கனவே வறுத்து பொடி பண்ண அந்த பவுடர்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறி சீக்கிரம் வெந்து கொடுக்கும், அதே மாதிரி சாஃப்டாகவும் ஆக்கிடும். தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் நாம் ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடர்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுடுங்க. நீங்கள் எந்த நான்வெஜ் ஐட்டம் செஞ்சாலும் அதில் 1 ஸ்பூன் போட்டு செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல தான் நான் சொன்ன ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலாவில் 1 ஸ்பூன், அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை மூடி தேங்காயை 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சோம்புக்கு பதில் நீங்கள் முந்திரி பருப்பு கூட போட்டு அரைச்சிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை மூடி போட்டு இதை ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கணும். இந்த ஸ்டெப் ஏன் செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலாலாம் நல்லா வெந்து நம்மளுக்கு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். வதக்கும் போதே ஆல்ரெடி அதை மாதிரி வரும். இருந்தாலும் நம்ம குக்கரில் போட்டு செய்யும்போது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் இதில் சேர்த்து செய்யும்போது.
இப்போது நான் ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துட்டேன். குக்கரும் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே குக்கரை ஸ்டவ்வில் வச்சுருங்க. நான் வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நாம் அந்த குக்கரில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மசாலாவோடு இந்த மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நாம் மட்டன் குழம்புக்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து அந்த மசாலாவில் 2 ஸ்பூன் சேர்த்தோம். இப்போ மட்டனுக்கு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். மொத்தமாக 4 ஸ்பூன் நம்ம சேர்த்துருக்கோம். நான் வந்து சின்ன ஸ்பூன் தான் சொல்கிறேன். சின்ன சைஸ் ஸ்பூனில் தான் நீங்கள் சேர்த்துக்கணும், ஏன்னா காரம் அதிகமாக இருக்கும். கூடவே கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி சேர்க்கும் போது அதனுடைய ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்லா நம்மளுக்கு ஒரு மனம் கொடுக்கும். கொத்தமல்லி வந்து ஒரு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இந்த குழம்பு செய்யும்போதே உங்கள் வீடே மணக்கும். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு மட்டன் குழம்பு வாசனை கமகமக்கும். ஓகே, இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, திக்காக வேணும்னா திக்காக ஊற்றிக்கோங்க, இல்லை கொஞ்சம் தண்ணி வேணால் தண்ணியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா மட்டன்றதுனால வேகணும். ஒரு 5 இல்லைன்னா 6 விசில் வச்சு எடுத்து ப்ரெஷர் இறங்கினதும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே மட்டன் வந்து வெந்திருக்கு. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்கவே. இதை வந்து சூடான ரைஸ்க்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, இடியாப்பம், இது பரோட்டாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சண்டேக்கு செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன குக்கிங் வீடியோ போடணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் மேக் பண்ணி போடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from Vijis. Thanks for watching.